முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மறைவுக்கு மாநிலங்களவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இரங்கல் குறிப்பில் இடம்பெற்றவை எவை? முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரான சுஷ்மா ஸ்வராஜ் மாநிலங்களவையின் உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் என்ற முறையிலே இன்று அவருக்கு சிறப்பு அஞ்சலி மாநிலங்களவையிலே இன்று காலை செலுத்தப்பட்டது. மாநிலங்களவையின் தலைவரான வெங்கையா நாயுடு இரங்கல் செய்தியை படித்தார். பின்னர் மாநிலங்களவை உறுப்பினர் அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். பிரதமர் நரேந்திர மோடியும் இன்று அந்த சமயத்திலே அவையிலே இருந்தார். எப்படி சுஷ்மா ஸ்வராஜ் ஹரியானாவிலே சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்திருக்கிறார், டெல்லியிலே முதலமைச்சராக இருந்திருக்கிறார், மக்களவை மாநிலங்களவை இரண்டு அவைகளிலுமே உறுப்பினராக நாடாளுமன்றத்திலே சிறந்த சேவையாற்றி இருக்கிறார். பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பல்வேறு துறைகளுக்கு அதற்கு முன்பு அமைச்சராக இருந்திருக்கிறார் என்பதெல்லாம் வெங்கையா நாயுடு நினைவு கூர்ந்தார். அதன் பிறகு ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்று சுஷ்மா ஸ்வராஜ் மறைவு காரணமாக அவையை ஒத்திவைக்க பல்வேறு ஆலோசனைகள் இருந்ததாகவும், ஆனால் ஜாலியன் வாலாபாக் நேஷனல் மெமோரியல் அமெண்ட்மெண்ட் பில் என்று சொல்லப்படும் ஒரு முக்கியமான மசோதா தற்போது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டி இருப்பதாகவும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். இந்த மசோதாவை மட்டும் இன்று விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டு பின்னர் அவையை ஒத்திவைக்க இருப்பதாகவும் வெங்கையா நாயுடு அறிவித்தார். இன்று அவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படும். ஏனென்றால் இந்த கூட்டத்தொடரின் இறுதி நாளாக இன்று மாநிலங்களவைக்கு இது இருக்கிறது. ஆகவே 3 மசோதாக்கள் இன்று விவாதிக்கப்படுவதாக இருந்த மசோதாக்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஒன்று, உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை 30 33 அதிகரிக்கும் மசோதா. இன்னொன்று அணை பாதுகாப்பு மசோதா. மூன்றாவது டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் பில் என்று 3ஆம் பாலினத்தவரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான மசோதா. இது திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகளுக்கு நலன்களை பாதுகாப்பதற்கான மசோதா. இந்த 3 மசோதாக்களும் இன்று விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படாது. இது அடுத்த கூட்டத்தொடரில் தான் இந்த 3 மசோதாக்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு மாநிலங்களவையை உட்படுத்தியிருக்கிறது. ஆகவே இன்று இரங்கல் செய்திக்கு பிறகு ஒத்திவைப்பு என்று இல்லாமல் ஒரு முக்கிய மசோதாவை மட்டும் மாநிலங்களவை விவாதிக்க இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கணபதி.